Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்போ ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தியரம் லெட் யூ ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் இன் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ். Hilbert space H. Then நம்ம எழுதக்கூடிய the following statements are equivalent. The following are equivalent. Then the following are equivalent. So number 1, இந்த யூ ஆல்ஃபா வந்து ஆர்த்தோ நார்மல்னு பேசிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் அன் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஃபார் ஹெச். நம்பர் 2, ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஹெச் summation n belongs to n, inner product x un இது வந்து எக்ஸாக இருக்கும். வேர் இந்த யூஎன்கிறது என்னென்னா வேர் u1 எக்ஸட்ரா un எக்ஸட்ரா இது வந்து இஸ் அன் enumeration ஆஃப் set of all u alpha such that inner product x u alpha is not equal to 0. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்மக்கிட்ட ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் இருந்ததுன்னா செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா சச் தட் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு கவுண்டபிள் செட்டாக தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதை கவுண்டபிள்ங்கிறதுனால நம்ம வந்து இதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். u1 u2 எக்ஸட்ரான்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனுமரேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இன்னர் ப்ராடக்ட் இந்த இன்ஃபைனைட் சம் எழுதணும்னா இந்த இன்ஃபைனைட் சம் வந்து ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். எப்போ when u alpha is an orthonormal basis. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் for every x belongs to h summation n inner product x un square this is equal to norm of x square. இதுக்கும் வந்து வேர் u1 u2 எக்ஸட்ராங்கிறது வந்து வேர் u1 u2 எக்ஸட்ரா un எக்ஸட்ரா இது வந்து is an enumeration of set of all u alpha such that inner product x u alpha is not equal to 0. Okay, is not equal to 0. இது மூணாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபா இது வந்து டென்ஸ் இன் ஹெச் இஸ் டென்ஸ் இன் ஹெச். அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் சச் தட் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி யூ ஆல்ஃபா இந்த மாதிரி இருந்ததுன்னா then x must be equal to 0. okay, x must be equal to 0. ஸோ இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஈக்குவலண்ட். அப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருக்கணும்னா
வேறு சில கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபா பாருங்கள், அது டென்ஸ் இன் ஹெச்னா இந்த கலெக்ஷன் யூ ஆல்ஃபா வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருக்க போகுது. அதே நேரத்தில் ஜீரோ வெக்டர் மட்டும்தான் வந்து இதுக்கு ஆர்த்தோகனல் டு எவ்ரி வெக்டர் இன் யூ, அந்த கலெக்ஷன் யூ ஆல்ஃபான்னா அந்த கலெக்ஷன் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஏற்கனவே நம்ம வந்து ஈக்குவலன்ட்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பேர் கொடுத்தோம்னா ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன். இதுக்கு பேர் வந்து பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி, ரைட்? இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலண்ட்டுங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா 2 இஸ் ஈக்குவலண்ட் டு 3. ஈக்குவலண்ட்னா 2 இம்ப்ளைஸ் 3, 3 இம்ப்ளைஸ் 2. அதாவது நீங்கள் ஃபார் எவ்ரி எக்ஸ் இந்த விஷயம் ட்ரூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர் u1 u2 எக்ஸெட்ரா un இந்த கவுண்டபிள் செட் வந்து எனுமரேஷன் ஆஃப் இந்த செட் ஆஃப் ஆல் u alpha such that inner product x u alpha not equal to 0 அந்த செட்டை நீங்கள் எனுமரேட் பண்ணி இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா norm of x square is equal to summation n mod x un square. அதே நேரத்தில் இந்த ஈக்குவாலிட்டி வந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபூரியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்தோட ஈக்குவலன்ஸை நம்ம ஏற்கனவே ப்ரூஃபாக பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து மற்ற விஷயத்தை மட்டும் இப்போ ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 1 imply 2, 2 is equivalent to 3. ஸோ அதனால் நான் 3 விட்டுறேன். 2 imply 4, 4 imply 5, 5 imply 1. ஸோ இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 imply 2 வந்து ப்ரூஃப் பார்க்கலாம், ரைட்? ஸோ 1 imply 2. ஸோ நம்ம யூ ஆல்ஃபா வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ், ரைட்? ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னால் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா, ஸோ assume that u alpha is an orthonormal basis. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஹெச் இன் அ ப்ராடக்ட் எக்ஸ் un ஈக்குவல் டு எக்ஸ், வேர் un வந்து இந்த கலெக்ஷனுடைய ஒரு எனுமரேஷன். இப்போ நம்ம வந்து எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். இப்போ எக்ஸ் 0ன்னா நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ட்ரிவியலாக ஹோல்ட் ஆகும். ஸோ எக்ஸ் வந்து நான் ஜீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ நான் ஜீரோ என்ட்ரி, ரைட்? நான் ஜீரோ. அப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டு இந்த செட்டு என்னன்னு தெரியும். தென் set of all u alpha such that inner product x u alpha is a countable set. is a countable set. அது மட்டும் இல்லை, and so countable set say u1 u2 etc un etc இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரைட்? அந்த கவுண்டபிள் செட் இது வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். இப்படி எடுத்தோம்னா so this imply summation n equal to 1 to infinity inner product x un square இது வந்து less than or equal to norm of x square. இதை நம்ம ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், ஓகே? ஆனால் இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா this further imply summation n equal to 1 to infinity inner product x un converges in h, ரைட்? இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் பார்த்தோம்னா இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஏன்னா வந்து இந்த எக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன்ங்கிறது வந்து ஒரு எலமெண்ட் இன் L2. என்ன ரீசன்? இந்த சீக்வன்ஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் இந்த சீக்வன்ஸ் வந்து இட் இஸ் அன் எலமெண்ட் இன் L2 ஆஃப் என். அதை தான் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஹெச் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸு. எந்த ஒரு நீங்கள் இது சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்மாக எழுதி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ்னு வரும். ஹெச் ஹில்பர்ட்டுங்கிறதுனால கன்வர்ஜ் ஆகுது. ஸோ ஹெச் ஹில்பர்ட்டுங்கிறத ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். கன்வர்ஜஸ் டு ஒய் பிலாங்ஸ் டு ஹெச் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
right, to y belongs to h. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா y equal to x னு சொல்லணும். அதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஸோ to prove y equal to x, ரைட், இதை சொல்லிட்டோம்னா நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிடும். சப்போஸ் y not equal to x, சப்போஸ் y not equal to x, ரைட், இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தென் u equal to y minus x by norm y minus x, இது வந்து is a unit vector, அதாவது அதோடைய norm வந்து 1, that is norm of u equal to 1, right, norm of u equal to 1. ஆனால் u not equal to x னா இதிலேருந்து நம்ம இன்னொரு விஷயமும் என்னன்னு சொல்ல முடியும்னா then not equal to and inner product y u alpha, this is equal to inner product x u alpha for every u alpha. ஆக்சுவலாக இதை தான் நான் ஃபஸ்ட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். y not equal to x னா inner product y u alpha is equal to inner product x u alpha for every u alpha. இதுதான் வந்து நம்ம நேற்று கிளாஸில் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஆக்சுவலாக அதாவது இந்த மாதிரி ஒரு கன்வர்ஜென்ஸ் இருந்ததுன்னா யூஎன்லாம் வந்து செட் ஆஃப் ஆல், அதாவது இந்த கண்டிஷன் யூஎன்ங்கிறது என்ன, செட் ஆஃப் ஆல் யூஎன் பிலாங்ஸ் டு இந்த கலெக்ஷன் சச் தட் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சு, தே கன்வர்ஜஸ் டு ஒய். அப்படி எடுத்தோம்னா ஒய் இன்னர் ப்ராடக்ட் ஒய் யூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ ஆல்ஃபா ஃபார் எவ்ரி யூ ஆல்ஃபா. ஆனால் இது எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னா இது ஈக்குவலண்ட் டு சேயிங் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ ஆல்ஃபா this is equal to 0 for every u alpha, right, for every u alpha. அப்போ நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு வெக்டர் x minus y னு ஒரு நான் ஜீரோ வெக்டர், இது வந்து y நாட் ஈக்குவல் டு எக்ஸ்னா இது ஒரு நான் ஜீரோ வெக்டர். அந்த நான் ஜீரோ வெக்டர் வந்து ஆர்த்தோகனல் டு u alpha for every u alpha. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கலெக்ஷன் செட் ஆஃப் ஆல் u alpha இது வந்து சப்செட் ஆஃப் u alpha யூனியன் யூங்கிறது வந்து x minus y by norm of x minus y. இது வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட்னு வருது, ரைட், ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இந்த கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் எப்படி இருக்கு, இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட். ஏன்னா வந்து x minus y ஆர்த்தோகனல் டு ஈச் u alpha, அதே நேரத்தில் இதுவும் யூனிட் வெக்டர். அப்போ இது ஒரு ஆர்த்தோ நார்மல் செட். ஆனால் நம்ம வந்து u alpha வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ், அது வந்து ஒரு மேக்ஸிமல் ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு அசியூம் பண்ணியிருந்தோம், ரைட். சின்ஸ் u alpha is maximal orthonormal set, மேக்ஸிமல் ஆர்த்தோநார்மல் செட்டுங்கிறதுனால நமக்கு என்ன வரும்னா u must be equal to 0, ரைட், u must be equal to 0. ஏன்னா வந்து அதர்வைஸ் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. என்ன கான்ட்ரடிக்ஷன், இந்த u ஆல்ஃபாவை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வருது, ரைட். ஸோ we get a contradiction, hence y equal to x, that is summation inner product x un, this is equal to x for every x belongs to h, right, for every x belongs to h. So நம்ம 1 implied 2 வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ 2 implied 3 வந்து ஈக்குவலண்ட், ஸோ அதை விட்டுறலாம். இப்போ 2 implied 4 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம், ரைட். ஸோ 2 implied 4. அப்போ நம்மளோட அசம்ஷன் என்ன, நம்மளோட அசம்ஷன் வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஹெச் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் this is equal to x where u1 u2 etc un etc இந்த கலெக்ஷன் வந்து என்னன்னா this is equal to set of all u alpha such that inner product x u alpha is not equal to 0.
ஸோ இது வந்து ட்ரூ ஃபார் எனி எக்ஸ் இன் ஹெச். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபா அது வந்து டென்ஸ்னு சொல்லணும், ரைட்? அதுவே இங்கே இதுலேருந்து வந்து ஹோல்ட் ஆயிருது, ரைட்? ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுது. அப்போ இதோடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ். ஆனால் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் என்ன, ஃபைனைட் சம். இந்த ஃபைனைட் சம் வந்து இதில் வந்து ஃபைனைட், அதாவது ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீரீஸில் எடுத்தோம்னா அது வந்து பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபா, ரைட்? பட் திஸ் இம்ப்ளை xm equal to say summation j equal to 1 to m inner product x uj converges to x as m tending to infinity, right? As m tending to infinity, since xm belongs to span of u alpha, right? xm ங்கிறது எங்க இருக்கு, ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபாவில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த கலெக்ஷன்லேருந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சு தான் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா we have span of u alpha is dense in H. ஸோ 2 imply 4 வந்து இந்த அப்சர்வேஷன் தான். இந்த அப்சர்வேஷனை நம்ம எப்படி வந்து ரீரைட் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சேம் அப்சர்வேஷனை எப்படி நம்ம இன்னொரு விதமாக சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 imply 5, ரைட்? 4 imply 5, அதாவது ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபா டென்ஸ் இன் ஹெச்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் inner product x u alpha equal to 0 for every u alpha that imply x must be equal to 0. அதாவது ஒரு வெக்டர் இருக்கு, அது வந்து u ஆல்ஃபா எல்லா u ஆல்ஃபாக்கும் ஆர்த்தோகனலாக இருந்தால் அது வந்து 0 வெக்டராக மட்டும்தான் இருக்க முடியும், வேற எந்த வெக்டராகவும் இருக்க முடியாது. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா let xn be a sequence in span of u alpha such that xn converges to x as n tending to infinity. ஏன்னா ஸ்பேனுங்கிறதுனால இது பாசிபிள், ரைட்? வேறு எக்ஸுங்கிறது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா xn converges to x, அதே நேரத்தில் இந்த கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எக்ஸும் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸு தான். இங்கே வந்து ஒய்என்னு வச்சுக்கோங்க, ஒய்என்ங்கிறது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எக்ஸ், அது வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம், நம்மக்கிட்ட 2 கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இருந்ததுன்னா இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் ஒய்என் கன்வர்ஜஸ் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட். ஸோ அதுபடி பார்க்கும்போது தென் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் ஒய்என் which is inner product xx converges to which is inner product xn x converges to inner product x comma x, right? இது வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணோன்னா ப்ரூவ் பண்ண ஒரு ரிசல்ட்லேருந்து இது ஃபாலோ ஆகுது. ஆனால் நம்ம இங்கே இப்போ எதை அப்சர்வ் பண்ணணும்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் எக்ஸுங்கிறது வந்து என்ன வரப்போகுது, நோட் தட் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா as xn is equal to summation say j equal to some, as xn belongs to span of u alpha and inner product x u alpha equal to 0 for every u alpha, right? For every u alpha. இப்போ xn வந்து span of u alpha, அப்போ xn வந்து ஒரு finite linear combination of u alpha, right? ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம், x வந்து அல்லது y வந்து summation j equal to 1 to n say alpha j uj இந்த மாதிரி எடுத்துக்கலாம், right? அப்போ இன்னர் ப்ராடக்ட் y with x, right? இன்னர் ப்ராடக்ட் y with x என்ன வரும், பை லீனியாரிட்டி இது வந்து summation j equal to 1 to n inner alpha j inner product yj uj suffix x, right? uj suffix x. So y belongs to span of u alpha, right? yங்கிறது வந்து இந்த ஸ்பேனில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்.
ஆனால் இன்னர் ப்ராடக்ட் ஒய்எக்ஸ் என்ன வருதுன்னா இன்னர் ப்ராடக்ட் இந்த மாதிரி வருது. ஆனால் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே இஸ் 0 ஃபார் எவ்ரி யூ ஆல்ஃபா இது 0. ஸோ அதனால் ஒவ்வொரு டேர்மும் 0. ஸோ இங்கே சம்மே 0. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோன்னா ஒய்ங்கிறது வந்து இந்த ஸ்பேனில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0. இன் பர்டிகுலர் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்என் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு 0 சீக்வன்ஸு. ஆனால் இது எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது? இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுது. ரைட், இந்த சீக்வன்ஸில் இதில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0. ஏன்னா வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் வித் எனி எலமெண்ட் இன் ஸ்பேன் யூ ஆல்ஃபா 0. அப்போ இங்கே இந்த சீக்வன்ஸில் எல்லா டேர்ம்ஸும் 0 ஃபார் எவ்ரி n. அதோடைய லிமிட் வந்து 0. ஹென்ஸ் inner product x comma x, this is limit n tending to infinity inner product x n x, this is 0. right, ஏன்னா இது ஒரு 0 sequence. அப்போ ஒரு inner product of x x 0 னா அந்த எலமெண்ட் வந்து 0வா தான் இருக்க முடியும். so this imply x is 0. so நம்ம இப்போ 4 imply 5 வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். so next வந்து 5 imply 1. right, 5 imply 1. so 5 imply 1. so assume that என்ன assume பண்றோம்னா if x belongs to h such that inner product x u alpha equal to 0 for every u alpha, then x must be 0. அதாவது u ஆல்ஃபாக்கு எல்லா u ஆல்ஃபாவுக்கும் ஆர்த்தோகனலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலமெண்ட் வந்து 0 எலமெண்ட் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. ஸோ நம்மளுடைய கிளைம் என்ன? கிளைம் வந்து u alpha is an orthonormal basis. is an orthonormal basis. ஸோ ஆர்த்தோநார்மல் பேசிஸ்னா இதோடைய டெஃபினிஷன் என்ன? சப்போஸ் இதை விட ஒரு பெரிய ஆர்த்தோநார்மல் செட் இருந்தால் அது வந்து இந்த செட்டாக தான் இருக்க முடியும், வேறு எந்த செட்டும் கிடையாது. அதாவது இதை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டு வந்து இந்த செட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. ரைட், ஸோ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் இ சப்செட் ஆஃப் ஹெச், இது வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் செட். ஆர்த்தோநார்மல் செட் such that u alpha வந்து subset of e. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா e ஈக்குவல் டுன்னு சொல்லணும். டு ப்ரூவ் e ஈக்குவல் டு u alpha. ரைட், e ஈக்குவல் டு u alpha. சப்போஸ் ஏதோ வந்து x belongs to e minus u alphaன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது வந்து இந்த u alphaவில் இல்லை, இந்த மாதிரி இருந்ததுன்னா தென் inner product x u alpha, this is equal to 0 and for every u alpha and inner product xx equal to 1. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் செட், ஈங்கிறது ஒரு ஆர்த்தோநார்மல் செட், அதனால் இது ட்ரூ. இ ஆர்த்தோகனல், அதாவது எந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து inner product of x u alpha must be 0, ஏன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். இப்போ இது வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுது, ஏன்னா வந்து inner product x u alpha equal to 0 for every u alpha, that imply x is 0. so இந்த கண்டிஷன் என்னது சொல்லுதுன்னா x equal to 0 னு சொல்லுது இந்த கண்டிஷன். ரைட், this imply x is 0, ஆனால் this imply x is not equal to 0. ரைட், inner product xx equal to 1 which is not equal to 0. நமக்கு வந்து ரெண்டு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கு. ஒன்று x 0, அதே நேரத்தில் அதோட inner product 1. இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் கிடச்சிதுன்னா ஈங்கிறது ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டு, அது வந்து இந்த யூ ஆல்ஃபாவை விட பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? தெர் இஸ் அ எக்ஸ் சச் தட் இஸ் அன் எலமெண்ட் இன் இ பட் நாட் அன் எலமெண்ட் இன் யூ ஆல்ஃபா. ஸோ அதனால தான் நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் கிடச்சிது. ஹென்ஸ் இ மஸ்ட் பி ஈக்குவல் டு யூ ஆல்ஃபா. ரைட், அதனால் யூ ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஸோ இதோட இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலண்ட், அந்த ப்ரூஃப் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டை நம்ம வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸ்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன், ஆனால் ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன் ப்ரூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அல்டர்னேட் விஷயந்தான் வந்து நமக்கு தேவையானது. ஸோ ஒரு விஷயம் வந்து ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபா இஸ் டென்ஸ் இன் அந்த ஸ்பேஸ்.
ஸோ அது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கலாம். அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி யூ ஆல்ஃபா இம்ப்ளை எக்ஸ் மஸ்ட் பி 0. இதை வந்து ஒரு சில கேஸில் ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய கேசஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம ஹெச்சை வந்து L2 ஆஃப் Nன்னு எடுத்துக்கலாம், the sequence space, right? இப்போ இதில் வந்து நம்ம ENங்கிறது வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸ் இஸ் an ஆர்த்தோநார்மல் பேசிஸ். என்ன ரீசன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ப்ராடக்ட் EN இது வந்து 1, ரைட்? இது வந்து 1. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா summation j equal to 1 to infinity ENJ conjugate, right? ENJ conjugate அல்லது இங்கே EMன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, EM conjugate. ஆனால் ENங்கிற சீக்வன்ஸ் என்ன? ENங்கிற சீக்வன்ஸ் வந்து nth பொசிஷனில் 1, மற்ற எல்லா என்ட்ரியும் 0. அப்போ இது வந்து when j equal to n 1 வரும், இது when j equal to m 1 வரும். ஸோ இந்த இன்ஃபைனைட் சம்மில் வந்து 1ன்னு வரும் எப்போன்னா if m equal to n equal to j, அல்லது இந்த இன்ஃபைனைட் சம்மே வந்து 1 தான் வரும் எப்போன்னா when m equal to n, 0 if m not equal to n. ஏன்னா இதில் ஒரே ஒரு டேர்ம் தான் வந்து நான் ஜீரோ, அது j equal to nங்கிற டேர்மு, இது j equal to mங்கிற டேர்ம். அதனால் இந்த இன்ஃபைனைட் சம் வந்து ஐதர் 1 ஆர் 0. அப்போ இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு. ஆனால் எதனால் இது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்? இப்போ நீங்கள் வந்து இன்னர் ப்ராடக்ட் XEN பாருங்கள். இன்னர் ப்ராடக்ட் XEN என்ன? சம்மேஷன் j equal to 1 to infinity x of j En of j. ஆனால் இந்த ENங்கிற சீக்வன்ஸில் மறுபடியும் சேம் ஆர்குமெண்ட் தான் ரிப்பீட் பண்ணுறோம். ENங்கிற சீக்வன்ஸில் ஒரே ஒரு டேர்ம் தான் வந்து 1, அது வந்து nth பொசிஷனில் உள்ள டேர்மு, மற்ற எல்லா என்ட்ரியும் 0. ஸோ அதனால் இது வந்து என்ன வரும்னா x of n, ரைட்? x of n. இப்போது சப்போஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், 0 equal to inner product XEN for every n. அப்போது என்னென்னா x of n is 0, ரைட்? அதாவது நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ண போகிறேன். இன்னர் ப்ராடக்ட் XEN equal to 0 for every n that imply x equal to 0. இதை வெரிஃபை பண்ண போகிறேன். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை அசியூம் பண்ணிக்கிறேன், இன்னர் ப்ராடக்ட் XEN equal to 0 for every n. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? x equal to 0ங்கிற அந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணணும். அப்போ 0 which is inner product XEN, ஆனால் இந்த இன்னர் ப்ராடக்ட் எதை கொடுக்குதுன்னா x of n. அப்போ இந்த சீக்வன்ஸ் எக்ஸுங்கிற சீக்வன்ஸ் என்ன? x of 1, x of 2, எக்ஸட்ரா, x of n, எக்ஸட்ரா. அதில் nth டேர்ம் வந்து 0 for every n, ரைட்? x with E1 is x of 1, அது வந்து 0. அதே மாதிரி x of 2 0, ஏன்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா. அப்போ இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா டேர்மும் 0. ஸோ that imply x equal to 0 sequence, right? x equal to 0 sequence. இப்போது இந்த கண்டிஷனை நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். இந்த சீக்வன்ஸ் ENங்கிற சீக்வன்ஸுக்கு இன்னர் ப்ராடக்ட் XEN equal to 0 for every EN that imply x equal to 0. hence EN வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் பேசிஸ் இன் L2 of n. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஸ்பேன் ஆஃப் யூ ஆல்ஃபா வந்து டென்ஸ் அந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து இது லெட் L2 of -π. இதில் வந்து லெட் ENங்கிறது என்னன்னா e⁻INT divided by √2π for all n belongs to z, right? For all n belongs to z. இங்கே வந்து நான் டபுள் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். 0 1 2 3 போல் 0 1 -1 -2, ஏன்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை, இன்டீஜர்ஸில் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா இன்னர் ப்ராடக்ட் EN/EM இது வந்து 0 if n not equal to m, 1 if n equal to m, ரைட்? அதே நேரத்தில் இதோடைய ஸ்பேன் ஆஃப் EN பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆஃப் EN இது வந்து இஸ்
dense in C of minus pi to pi 2 pi periodic function. So இது வந்து யூஷுவலான CAB கிடையாது, இது வந்து set of all continuous functions on minus pi to pi. அதே நேரத்தில் இது வந்து 2 pi periodic functions, ரைட்? இது வந்து 2 pi periodic functions. அல்லது இங்கே வந்து C of Rன்னு போட்டிங்கன்னா C of R இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து என்னென்னா suffix 2 pi, இது வந்து என்னென்னா set of all F from R to F. Fங்கிறது வந்து R இருக்கலாம் அல்லது C இருக்கலாம். F வந்து கண்டினியூவஸ், F இஸ் கண்டினியூவஸ் ஆன் R. அதே நேரத்தில் 2 pi பீரியாடிக், ரைட்? அதே நேரத்தில் 2 pi பீரியாடிக். ஸோ இதில் வந்து சுப்நாம் தான் வந்து இங்கே நாம். இது வந்து சுப்நாமில் வந்து இது வந்து கண்டினியூவஸாக இது ஒரு பனாக் ஸ்பேஸாகவும் இருக்கும், ரைட்? இப்போது இது ஆக்சுவலாக வந்து இன்னொரு நோட்டேஷன், இதுக்கு வந்து C2 pi minus pi to pi இன்னொரு நோட்டேஷனாக சொல்லணும்னா இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போது ஸ்பேன் ஆஃப் EN வந்து டென்ஸின் இந்த செட்டுன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் ஃபூரியர் அனாலிசிஸ் கோர்ஸில் இருக்குது, வேணா ரூடின் ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரூடின் புக்கில் இருக்குது. ஆனால் இது வந்து டென்ஸின் L2 ஆஃப் minus pi to pi, ரைட்? டென்ஸின் L2 ஆஃப் minus pi to piல C suffix 2 pi இந்த ஸ்பேஸ் வந்து டென்ஸு. ஆனால் இது வந்து டென்ஸு, ஸ்பேன் ஆஃப் EN வந்து டென்ஸின் இந்த ஸ்பேஸ். ரெண்டாவது இது இன்ஃபினிட்டி நாம்லேயே டென்ஸு, அதனால் 2 நாமில் வந்து ஈஸியாக வந்து டென்ஸுன்னு வந்துடும். அதாவது இப்போ எக்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் டென்ஸ் இன் C2 pi minus pi to pi இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா that imply x is dense in C2 pi minus pi with respect to 2 norm, right? With respect to 2 norm. Okay, so இது வந்து with respect to infinity norm, அது வந்து implies x is dense in C2 pi minus pi to pi with respect to 2 norm னு வந்துரும், using integration வந்து bounded by sup norm of x minus p. ஆனால் C suffix 2 வந்து டென்ஸ் இன் L2. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது எக்ஸ் வந்து டென்ஸ் இன் L2ன்னு வந்துடும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் இருக்குது இன் L2, ரைட்? இதெல்லாம் வந்து பிலாங்ஸ் டு L2 ஆஃப் minus pi to pi. ஆனால் அதோடைய ஸ்பேன் வந்து டென்ஸ் இன் L2. ஹென்ஸ் இது வந்து இந்த கலெக்ஷன் செட் ஆஃப் ஆல் EN வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஆர்த்தோ நார்மல் செட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன்ஸ் தியரம், அந்த ரிசல்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.